விஜய் வந்து சவுத்துல வந்து உண்மையிலே பெரிய ஓட்டு வாங்கணும். ஏன்னா அது மற்ற நடிகர்களை விட, மற்ற ஓபிஎஸ் விட, இபிஎஸ் விட, ஸ்டாலின் அவர்களை விட அதுக்கான உரிமை அவருக்கு தார்மீகமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, களத்துல இருந்தேன், எனக்கு தெரியும். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த அன்னைக்கு 13 பேர் இறந்து போறாங்க. நான் இந்து தமிழுக்காக செய்தி எடுக்க போயிருக்கேன். முதல்ல இறந்து போன 13 பேர் வீட்டுக்கும் போய் அவங்க குடும்ப கதை எழுதணும். நான் தான் நடுப்பக்கத்தில் எழுதுறேன் இந்து தமிழ்ல. அந்த எல்லாருமே அப்பதான் உள்ள போலீஸ்காரங்க வந்து பிரஸ் சொன்னாலே உள்ள விட மாட்டாங்க. எப்பனாலும் கடல்ல கட்டி தாத்துருவாங்க. அப்படி இப்படின்னு நம்ம கட்டமைப்புகள் தானே, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் தூத்துக்குடி பிரஸ் கிளப்ல உட்காந்துருந்தாங்க. நான் என்னோட ஒரு டியோ பைக், அந்த பைக்ல பிரஸ் கூட ஒட்டி இருக்காது, அதை எடுத்துட்டு நார்வேல இருந்தே போயிட்டேன். ஏன்னா அன்னைக்கு 144 தடை அங்க போயிட்டேன். அதுல போயிட்டு நானே என் பிரஸ் ஸ்டிக்கரையும் கிழிச்சிட்டு, சாதாரண அந்த கவர்மெண்ட் ஸ்டிக்கரையும் கிழிச்சிட்டு நேரா திரேஸ்புரம் அப்படிங்கிற ஊருக்கு தான் முதல்ல போனேன். திரேஸ்புரம்னா உள்ளேயே போக முடியாது, அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, பிரச்சனை இது பண்ணிடுவாங்கன்னாங்க. நான் என்ன பண்ணேன், நிறைய விளிம்பு நிலை மக்களோட பயணிச்சிருக்கேன் ஒரு ஜேர்னலிஸ்டா. நிறைய எல்லா மதத்தினரும் எல்லா அமைப்பினரோடையும் தொடர்பு வந்திருக்கேன். கன்னியாகுமரியில் ஒரு ஃபாதர்கிட்ட பேசுறேன். அந்த ஃபாதர் தூத்துக்குடி ஃபாதர்கிட்ட பேசி என்னை மட்டும் உள்ள விட்டாரு. நான் போய் ஸ்டோரி எடுக்க போனேன். அவ ஒரு செய்தியாளன் உள்ள போறதே எவ்வளவு கஷ்டங்கிறத நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நான் சொல்றது சம்பவம் நடந்த மறுநாள் ஒரு வீட்ல எல்லாம் தனுஷ் ரசிகர் ஒரு பையன், அவன் வீட்டுக்கு போறேன். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தான். அவன் வீட்டுக்கு வெளியில ஒரு பிளெக்ஸ் வச்சிருக்கு. அந்த பிளெக்ஸ்ல தனுஷ் படம் போட்டு இருந்துச்சு. வேற ஒண்ணுமே சொல்ல, பிரஸ் சொன்னா அடிப்பான். நேரம் அந்த வீட்டுக்குள்ள என்ன மக்கள் உணர்ச்சியா இருக்காங்க. பத்திரிகைகள் சரியா கையாண்டு இருந்தா ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவமே நடந்திருக்காதுன்னு அந்த நினைக்கிறாங்க அந்த மக்கள். இவங்கதான் நம்ம பிரச்சனையை எழுதல, இவ்வளவு கலைபுரம் நம்ம ஆயின புறவு வர்றாங்க அப்படிங்கிற கோபம் இருந்திருக்கு. பத்திரிகை மேல கடுமையான கோபம் இருந்துச்சு ஸ்டெர்லைட் களத்துல. நான் அந்த வீட்டுக்குள்ள போறப்ப தனுஷ் ரசிகர் மன்றத்துல இருந்து வரேன்னு சொல்லிதான் அந்த பையனுக்கு டீட்டெயில் எடுத்துட்டு வந்தேன். தனுஷ் ரசிகர் மன்றத்துல இருந்து வரேன், வீடு கட்டி பாதியில நிக்குது. ஹிந்து தமிழ்ல அந்த கட்டுரை நீங்க பாக்கலாம். சுட்டது மக்களை மட்டுமல்ல ஜனநாயகத்தையும் தான் வந்திருக்கும் அந்த கட்டுரை. கிட்டத்தட்ட 13 பேர் பேட்டி எடுத்தேன். நான் என்ன சொல்றேன், ஒரு செய்தியாளனா நான் உள்ள போறதே இவ்வளவு சவாலா இருக்கு. விஜய் சாதாரணமா ஒரு டீ கடை மாஸ்டரோட பைக்ல பின்னாடி உட்கார்ந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல இருந்த ஸ்டோனின் வீட்டுக்கு போயிட்டாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். பட் இது வந்து எல்லாமே அனிதா நீட் மரணத்துக்கு போனதா இருக்கலாம். இது எல்லாமே விஜய் செய்யறாரு.